நீங்க கேட்கலாம், என் உள்ளத்துல அவங்க மேல அன்பே வரலையே சகோதரி, நான் என்ன பண்றதுன்னா ஒரே ஒரு வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க சத்துருவை சிநேகித்த மாதிரி நான் சிநேகிக்கிறதுக்கு என் இருதயத்துல உங்க அன்பை ஊற்றுங்க. இது இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஜெபம். இன்னைக்கு சொல்றேன், உலகத்துல உங்களுக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாரையும் நீங்க விரோதியா நினைக்கவும் கூடாது. அவங்க உங்களுக்கு விரோதமா செஞ்சா கூட நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும். அவர்கள் உங்களை விரோதிகளாய் நினைத்தாலும் நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுகிறதற்கு நம்பர் 1, சத்துருக்களை எப்படி சொல்லுங்க? சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு ஒரு புது இருதயம் வேணும். அந்த புது இருதயத்தை அவர் தான் தருவார். சிநேகிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபையை அவர் தான் தரணும். நம்ம மனுஷர்கள், நம்ம கீழானவர்கள், நம்மால் நேசிக்க முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்து நம் இருதயத்தில் தன்னுடைய அன்பை ஊற்றும் போது நேசிக்க முடியும். இன்றைக்கு இயேசுடைய இருதயம் கூட நமக்காக துடிக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா! இயேசுடைய அன்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக துடிக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு நம்ம இருதயத்துல வந்தாதான் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க முடியும். ஹல்லேலூயா! இல்லை என்றால் அவர் சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்திருப்பாரா? யாருக்காக ரத்தம் சிந்தினார்? பாவிகளும் துரோகிகளும் தன்னை வெறுத்தவர்களும் தன்னை தேடாதவர்களும் துன்மார்க்கருமான மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தினார்.